வணக்கத்துடன் நம்மளை பொறுத்தமட்டில் திமுகவை மிக கடினமாக விமர்சனம் செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு எண்ணம் தான் மனதிற்குள் இருந்தது. அதற்கு காரணம், தோல்வியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியும் புலம்பத்தான் செய்வார்கள். அந்த புலம்பலுக்கெல்லாம் நாம் போய் பதில் சொல்லி கொண்டு இருப்பது என்பது அது அர்த்தமற்றது என்பதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. காரணம், அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. மக்கள் நமக்கு இலவச பேருந்து கொடுக்கிறோம், அதை கொடுக்கிறோம், இதை கொடுக்கிறோம், கண்டிப்பாக நமக்கு அவர்கள் வாக்களித்து நம்மை கோட்டைக்கு அனுப்பிவிடுவார்கள் மீண்டும் என்று தான் கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் மிக சிரமங்கள் அனுபவித்தார்கள். அந்த 5 வருடத்தில் ஏதாவது ஒரு அலுவலகத்திற்கு போய் ஒரு வேலை முடிக்க வேண்டும் என்ற ஒன்றுமில்லை. ஒரு சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருந்தார்கள். அதுபோல தங்களுடைய வீடை புதுப்பிக்க வேண்டும் அல்லது தங்களுடைய வீடை கட்ட வேண்டும் என்று அவர்கள் வீடை கட்டுவதற்கு முயற்சி செய்தால் போதும், உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய தலைவர் வருவார், ஒன்றிய செயலாளர் வருவார் அல்லது கவுன்சிலர் வருவார், எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாதான் உங்களுடைய வீடு கட்டப்படும் என்று அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து பணங்களை பெற்றுக்கொண்டு தான் மற்றவர்கள் வீடு கட்டுவதற்கான ஒரு களங்களை உருவாக்கி கொடுத்தார்கள். அதுபோல உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் மின்சார இணைப்பு எடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக மின்சார இணைப்பிற்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன், அதை விண்ணப்ப படிவம் கொடுப்பீர்கள். விண்ணப்ப படிவம் கொடுத்து விட்டீர்கள் என்ற செய்தி எப்படித்தான் அவர்களுக்கு தெரியுமோ உடனடியாக வந்து விடுவார்கள். இங்கு ஒரு போஸ்டர் ஒன்று போட வேண்டியது இருக்கிறது, எனவே நீங்கள் அரசுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்கிறது, இன்னொன்று கவுன்சிலருக்கு இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் என்ற பட்டியலை போட்டு அவர்கள் பணங்களை வாரி சுருட்டி கொண்டிருந்தார்கள். எனவே ஊழல் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் ஊறி திளைத்தவர்களாக திமுக இருந்த காரணத்தால் மக்கள் மனதிற்குள்ளே ஒரு முடிவை எடுத்து வைத்திருந்தார்கள். ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் எழுதப்பட்டால் ஒழிய இவர்களுடைய அந்த திமிர்த்தனத்தை அடக்க முடியாது என்பதை மக்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால் திமுகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் வாக்களிப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்தார்கள். எனவே ஆட்சி அதிகாரம் நமக்கு இருக்கிறது, எதையும் சாதித்து விடலாம் என்று திமிரோடு திரிந்து கொண்டிருந்த திமுகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடியை தமிழக வெற்றி கழகம் கொடுத்தது. எனவே இனிமேல் நம்மால் ஆட்சிக்கு வர முடியாதா என்கின்ற சந்தேகம் திமுகவுக்கு உருவாகிவிட்டது. எனவே எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் இளைஞர்களை கையில் வைத்து கொண்டு அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டார்கள். நாமும் அந்த இளைஞர்களை எடுத்துக்கொண்டு அவர்களை வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான களத்தை உருவாக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டை திமுகவின் தலைமை எடுத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை என்று கூட நான் நினைக்கின்றேன். அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல அந்த களம். இப்பொழுது ஜென்ஸ் டிஎம்கே என்கின்ற ஒரு பிரிவை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அதில் இளைஞர்களை வைத்து இளைஞர்கள் கருத்துக்களை பரிமாறுவது போன்ற ஒரு காட்சி அமைப்பை உருவாக்கி மக்களிடம் இளைஞர்கள் இப்பொழுது திமுக பக்கம் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டி அமைப்பதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய கட்சியின் உள் விவகாரம், அதை குறித்து நாம் கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த ஜென்ஸ் திமுக இதில் இருக்கக்கூடிய அந்த செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற பொழுதுதான் அவர்களை விமர்சிக்க வேண்டிய களங்களை நாம் எடுக்க வேண்டியது. திமுகவை பொறுத்தமட்டில் அவர்கள் மேடையிலே பெண்களை எப்படி பேசுவார்கள் என்பதற்கு நாம் பட்டியல் போட்டால் தீப்பொறி ஆறுமுகத்திலிருந்து பெரு நீள பட்டியல் இருக்கிறது. இப்பொழுது கூட சேலத்தில் ஒரு சகோதரி இருக்கின்றார், திமுகவை சார்ந்த பேச்சாளர். அவர் பேசினால் பெண்களை அவ்வளோ ஆபாசமாக பேசுவார் என்கின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன. எனவே ஆபாசம் என்கின்ற வார்த்தையை திமுகவிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதுதான் களம். இந்த ஜென்ஸ் என்கின்ற இந்த டிஎம்கேலையும், இந்த ஜென்ஸ் பிரிவு என்கின்ற டிஎம்கேலையும் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆபாசத்தை இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், தற்பொழுது கூட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு 4 சகோதரிகள் அதாவது காவல்துறையின் உயர் அதிகாரிக்கு ஒரு மனுவை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மனுவில் இந்த டிஎம்கேயில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ஸ் என்கின்ற இந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் மிக மோசமாக பேசக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள், எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு புகார் மனுவை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இது உண்மைதானா? அந்த ஜென்ஸ் என்கின்ற டிஎம்கேயை சார்ந்தவர்கள் இப்படி தவறான வார்த்தைகளை பேசுகிறார்களா என்கின்ற கேள்வியை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
இன்ஸ்டா என்கின்ற அந்த சமூக வலைதளத்தில் அவர்களால் நடத்தப்படுகின்ற அவர்களுடைய அந்த பக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த பக்கத்தில் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் அப்படியே பேச வேண்டும் என்றால் பெண்களெல்லாம் செருப்ப கலத்தி நம்மளை அடித்து விடுவார்கள், அல்லது விளக்குமாறை வைத்து அடித்து விடுவார்கள். அப்படி மோசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அமைச்சர்களை கேலி செய்கிறோம், எம்எல்ஏக்களை கேலி செய்கிறோம் என்று ஒரு தாய்மையை கேலி செய்யக்கூடிய விடயங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்றால் ஒரு கொடூர சிந்தனை அவர்களுடைய மனதிலே விதைக்கப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த கொடூர சிந்தனையின் வெளிப்பாடு தான் பெண்களை நாம் எப்படி வேண்டுமென்றாலும் பேசிவிடலாம் என்கின்ற ஒரு துணிவோடு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த சகோதரிகளை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களை மட்டும்தான் பேசி இருக்கிறார்களா என்றால் அந்த அவர்களுடைய பக்கத்திற்குள் நீங்கள் சென்று பார்த்தாலே உங்களுக்கே அவர்களுடைய உண்மை முகம் தெரிய ஆரம்பித்துவிடும். நான் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு மிக தெளிவாக எடுத்து வைக்கிறேன். இளைஞர்களை பொறுத்த மட்டில் தமிழக வெற்றி கழகத்தில் பெருவாரியான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே லட்சுமண கோடு போட்டு அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை. அந்த தலைமையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அந்த இளைஞர்கள் அமைதியாக தங்களுடைய வாழ்வியலை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். திமுகவை குறித்தோ திமுகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை குறித்தோ விமர்சிக்கக்கூடிய களங்களில் கூட நாகரிகமான விமர்சனங்களை எடுத்து வைக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் திமுகவை சார்ந்த இது போன்றவர்கள், அதாவது நாங்கள் மாற்றத்திற்கான அரசியல் களத்தை கொண்டு வருகிறோம், திமுகவை அரியாசனத்திற்கு கொண்டு வருவதற்கான களங்களை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெண்களை இழிவு செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை விட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண்களை அவர்கள் இழிவுபடுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று மட்டும் இவர்கள் நினைத்துவிடக்கூடாது. இங்கு தலைமையின் கட்டுப்பாட்டினால் அந்த இளைஞர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு அடி பாய்ந்தால் 36 அடி பாயக்கூடிய தைரியமும் திறனும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த தொண்டர்களுக்கு இருக்கிறது, அந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது. எனவே ஜென்ஸ் டிஎம்கே என்கின்ற அந்த குழுவை சார்ந்தவர்கள் நீங்கள் நேர்மையாக விமர்சனம் செய்யுங்கள், கருத்தியலாக விமர்சனம் செய்யுங்கள், தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் பொய்யான ஒரு தகவல்களையும் பொய்யான ஜோடனைகளையும் எடுத்து வைத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசுகிறார் என்று ஒருவரை வைத்து நீங்கள் அதாவது எப்படி அதை சொல்வது என்று தெரியவில்லை, நீங்கள் ஒரு களத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இதே களத்தை சற்று மாற்றி தமிழக வெற்றி கழகம் உங்களை நோக்கி திருப்பிவிட்டால் உங்களுடைய பல தலைவர்களுடைய பல அந்தரங்கமான விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறிவிடும் என்பதுதான் நிஜம். எனவே நீங்கள் அரசியல் களம் என்பது ஒரு நேர்மையான அரசியல் களமாக இருக்கட்டும், விவாதங்கள் என்பது கருத்தியல் ரீதியான விவாதங்களாக இருக்க வேண்டுமே என்பதை விட மிரட்டல் ரீதியான விவாதங்களோ பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற விவாதங்களோ அதை நீங்கள் செயல்படுத்த தொடங்கினால் திமுகவின் ஆதியும் அப்படித்தான் இருக்கிறது, வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பாதிகளும் அப்படித்தான் இருக்கிறது என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.